வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். டக்ளஸுக்கு பிணை, வெளிநாட்டு பயண தடை விதிப்பு. பிரதமரை பாதுகாப்போம், நம்பிக்கையில்லா பிரேரணையைக் கண்டு நாம் அஞ்சப் போவதில்லை என்று அனுர அரசு தெரிவிப்பு. ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி உருவானால் தலைமை பதவியை சஜித் ஏற்பதில் பிரச்சனையில்லை, நவீன் திசாநாயக்க அறிவிப்பு. தமிழீழ போராட்டத்தை வெற்றி அரசியல் செய்த இந்திய அரசியல்வாதிகள், அர்ஜுனா பகிரங்கம். பிரதமர் கரணிக்கு எதிரான அவதூறு பிரச்சாரம், கஜேந்திரகுமார் கடும் கண்டனம். முல்லைத்தீவு சிறுமியின் சர்ச்சைக்குரிய மரணம், சபையில் கேள்வி எழுப்பிய அர்ஜுனா. மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்த வேண்டும், இந்தியாவின் நிலைப்பாடு இதுவே என்கிறார் உயர்ஸ்தானிகர் சந்தோஜா. ஐநா உடன்பாட்டை மீறியுள்ள அமெரிக்கா, வெனிசுவேலா விவகாரம் குறித்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சபையில் தெரிவிப்பு. தவறு குறித்து மல்வத்து அஸ்கிரிய பீடங்களுக்கு விளக்கம் அளித்த பிரதமர். அரசியலமைப்பு பேரவையில் ஸ்ரீதரனின் செயற்பாடுகள் முறையானவையாக இல்லை. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம், யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு. வடக்கில் காணிகள் விடுவிப்பு, சாதகமான தீர்வுக்கு நடவடிக்கை. தெற்காசிய பிராந்திய ஒத்துழைப்பு, இந்தியா தலைமை வகிக்க வேண்டும், நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. குளங்களின் கீழ்ப்பகுதிகளில் வசிப்போருக்கு எச்சரிக்கை, முல்லைத்தீவு அனர்த்த முகாமைத்துவ பிரிவு. அரசியல் தீர்வு குறித்து ஜனாதிபதி மௌனம், வெளிவிவகார அமைச்சரின் கூற்றை எப்படி நம்புவது என்று சுரேஷ் கேள்வி. தொடர்பான விரிவான செய்திகள். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கம்பஹா நீதவான் நீதிமன்றத்தில் அவர் இன்று முற்படுத்தப்பட்ட வேளை 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பணிகளில் விடுவிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு இராணுவத்தினால் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்டிருந்த துப்பாக்கிகளில் ஒன்று வலிவேரியா பகுதியில் பாலடைந்த இடம் ஒன்றிலிருந்து மீட்கப்பட்டது. பாதாள குழு உறுப்பினர் ஒருவர் வழங்கிய தகவலுக்கு அமையவே துப்பாக்கி மீட்கப்பட்டிருந்தது. எனவே அந்த துப்பாக்கி எவ்வாறு பாதாள குழு வசம் சென்றது என்பது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஆட்கொலை விசாரணை பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். டக்ளஸ் தேவானந்தா தரப்பில் உரிய பதில் வழங்கப்படாததால் அவர் கைது செய்யப்பட்டார். 2 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட பின்னர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் விளக்க மறியலில் வைக்கப்பட்டார். இந்த நிலையிலேயே இன்று அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. டக்ளஸ் தேவானந்தாவுக்கு அவருக்கு பிணை வழங்கிய இருவருக்கும் வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அடுத்த கட்ட வழக்கு விசாரணை எதிர்வரும் மார்ச் 27 நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் கரணி அமரசூரியவுக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் கொண்டுவர துடிக்கும் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு நாம் அஞ்சப் போவதில்லை. பிரதமர் ஒரு பெண் என்பதற்காக அவர் மீது குற்றம் சுமத்தி பலவீனப்படுத்த நினைக்கின்றார்கள். எனினும் பிரதமர் மிகவும் தைரியமாக தனது செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றார். அவரை எமது அரசு பாதுகாக்கும். இவ்வாறு தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் கல்வி சீர்திருத்தங்கள் மிகவும் அவசியமானவை என்பதை ஒட்டுமொத்த மக்களும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். எனினும் ஆறாந்தர ஆங்கில பாடத்தகுதியில் ஏற்பட்ட ஒரு சிறு தவறை அடிப்படையாக கொண்டு ஒட்டுமொத்த கல்வி சீர்திருத்தத்தையுமே விமர்சிப்பது முறையற்றது. இந்த தவறு குறித்து கல்வி அமைச்சு, தேசிய கல்வி நிறுவனம் மற்றும் குற்ற புலனாய்வு திணைக்களம் ஆகியன தனித்தனியாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. விசாரணைகளின் முடிவில் உண்மை வெளிவரும். இதை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகள் தவறான பிம்பத்தை காண்பிக்க முயற்சிக்கின்றன. மக்கள் அதற்கு ஏமாற வேண்டாம். சர்ச்சைக்குரிய அந்த தகவல் ஏற்கனவே நீக்கப்பட்டுவிட்டது. மேலும் பிரதமர் கரணி அமரசூரியவை இலக்கு வைத்து எதிர்க்கட்சியினர் கொண்டுவர துடிக்கும் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு நாம் அஞ்சப் போவதில்லை. பிரதமர் ஒரு பெண் என்பதற்காக அவர் மீது குற்றம் சுமத்தி பலவீனப்படுத்த நினைக்கின்றார்கள். எனினும் பிரதமர் மிகவும் தைரியமாக தனது செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றார். ஜனாதிபதி உட்பட இந்த அரசு எப்போதும் பிரதமருக்கு பாதுகாப்பாகவும் துணையாகவும் இருக்கும் என்பதை நான் உறுதியாக கூறுகின்றேன். ஊழியர் சேமலாப நிதி தொடர்பில் நிலவும் வதந்திகளிலும் உண்மையில்லை. தனியார் மற்றும் பெருந்தோட்டத்துறை ஊழியர்களுக்கு சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் அவர்களின் ஊழியர் சேமலாப நிதியை தொடர்ந்து வழங்கி மேலதிகமாக ஒரு ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துவதே எமது நோக்கம். ஊழியர் சேமலாப நிதியில் கை வைக்கும் எண்ணம் அரசுக்கு கிடையாது.
எமது அரசு உழைக்கும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்தவொரு சட்டத்தையும் ஒருபோதும் கொண்டு வராது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைந்த பின்னர் கூட்டணியின் தலைமை பதவியை சஜித் பிரேமதாச ஏற்பதில் எனக்கு எவ்வித பிரச்சனையுமில்லை. இவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைய வேண்டும். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தேர்தலில் இட ஒதுக்கீடுகளை மேற்கொள்ளலாம். முகாமைத்துவ குழு ஒன்று ஸ்தாபிக்கப்பட வேண்டும். இரு தரப்பிலும் இருந்தும் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட வேண்டும். இரு தரப்பினரும் ஏற்கக்கூடிய ஒருவர் பொதுச் செயலாளர் பதவிக்கு வர வேண்டும். கூட்டணியின் தலைமை பதவியை சஜித் பிரேமதாசவுக்கு வழங்குவதில் பிரச்சினை கிடையாது. ஏனெனில் அவர்களுக்குத்தான் ஆதரவு தளம் அதிகமாக உள்ளது. இந்த உண்மையை ஏற்க வேண்டும். கூட்டணியின் தலைவராக சஜித்தும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக ரணில் விக்ரமசிங்கவும் செயற்பட வேண்டும். கட்சி ஆதரவாளர்களின் மனநிலையை ரணில் விக்ரமசிங்கவும் தற்போது புரிந்து கொண்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியுடன் நமக்கு பயணிக்க முடியாது. ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைந்தால் வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் தமிழீழ போராட்டத்தை விட்டு தமிழ்நாட்டில் அரசியல் செய்தார்களே தவிர நமக்கு ஒன்றும் செய்யவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். தனது சமூக ஊடக வலைத்தளத்தில் நேரடி உரையாடல் ஒன்றில் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், உங்கள் ஏற்பாட்டில் தமிழ்நாட்டில் இருந்து 10,000 இளைஞர்கள் இலங்கைக்கு வந்து போராட்டத்தில் மரணமடைந்திருந்தால் நாங்கள் இப்போது நம்பியிருப்போம். தமிழர்களுக்காக போராடுவீர்கள் என்று தமிழீழ விடுதலை புலிகளின் தேசிய தலைவர் இருக்கும் போதும் சரி, வீர மரணம் அடைந்த பின்னரும் இவர்கள் ஒன்றும் செய்யவில்லை. தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதற்கு நாங்களா உங்களுக்கு அவல் பொறியல்? உங்கள் அரசியலை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். எங்கள் நாட்டை நாம் பார்த்துக் கொள்கின்றோம். இவர்களுக்கு பின்னாலும் சிலர் திரிகின்றார்கள். நிலத்தில் உலக்கையை வைத்து குத்தி கொண்டிருக்கின்றனர். அரிசி வரும் என்று. நிலத்தில் குத்தி அரிசி வராது. ஆனால் எமது சிலரும் அதை பார்த்து கொண்டிருக்கின்றனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் என்று சொன்ன உடனே ஒரு வசனம் ஐயா, நான் மதில் வாங்கி கள்ளத்தோசை சாப்பிட போய் அம்பிட்டு ஓடினால் இல்லை. உங்களுக்கு நான் சொல்றேன் தெளிவா, மதில் வாஞ்சு கள்ளத்தோசை சாப்பிட போய் கடைசியா படிப்பிக்கிறேன்னு சொல்லி கூட்டி கொண்டு போன பிள்ளையே கல்யாணம் காட்டினால் நான் இல்லை. அதோட நான் என்னுடைய முஸ்லீம் சகோதரருக்கு வர, நான் ஒரு தமிழன். இந்த வரைக்கும் நான் சொல்லி கொண்டிருக்கேன், நான் ஒரு தமிழன். ஆனால் 1976ஆம் ஆண்டு இந்த பாராளுமன்றத்தில் முஸ்லீம் மக்கள் தொடர்பாக கதைக்கப்பட்டதன் பிறகு நான் நினைக்கிறேன் வரலாற்றிலே மறுபடியும் ஒரு தமிழ் தலைவன் 1991ஆம் ஆண்டு வடக்கு மாநிலத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து முஸ்லீம் மக்களை வெளியேற்றின என்று பிழை என்றதையும் சொல்லிக் கொண்ட ஒரு தமிழனாகவும், அதே நேரத்தில் இன்றைக்கு புத்தளத்தில் பிஸ்மில்லா இர்ரஹ்மான் இர்ரஹீம் அதை சொல்றதால என்னுடைய ஆகமம் பாதிக்கப்படாது. நான் ஒரு தமிழன், இந்து. ஆனால் நான் ஆசைப்படுகிறேன் சகல மதங்களை மதமாக பார்ப்பதற்கு. வெட்கம் உங்களோட புத்தளத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் வெட்கம். தண்ட இனம் தன்னுடைய முஸ்லிம் மக்கள் இப்பவும் 6ஆம் தேதி அனுப்பின வீடியோ இருக்கு. 319 குடும்பம் தன்னுடைய வீடுகளுக்கு வந்து 25,000 பிச்சை காசு ஐயா. அந்த பிச்சை காசை தரமாட்டேன்றதுக்காக உங்கள்கிட்ட பாராளுமன்ற புத்தள பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார். முழங்கால இருந்து வீடியோ போடுறாங்க. நான் உன்ட கேள்வி கேட்க விரும்புகிறேன். அந்தளத்துக்கு ஒரு முஸ்லீம் சமூகத்தை தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினரை இந்த ஜேவிபிக்காண்டி அடிக்கிறதுக்காண்டி தோசை சாப்பிட்றதுக்காண்டி 6வது பாராளுமன்றத்தில் இன்றைய தோசை மத்தியானம் தோசை. அதே நேரம் எங்கிட்ட முழு பாராளுமன்ற உறுப்பினர் என்பிபி மேயர் முழு பேரும் சாப்பிட்ற தோசை. ஆனால் நாங்கள் தோசை சாப்பிட்றோம், நாங்கள் வடையும் வாழைப்பழம் தான் சாப்பிட்றாங்க. வெக்கம் தன்னுடைய முஸ்லீம் சமூகத்தை கூட அந்த 25,000 வேண்டி கொடுக்கிறான்னு 319 குடும்பம் கடிதம் எழுதி அனுப்பியிருக்குது. இன்றைக்கும் 6ஆம் தேதி தலைக்கு மேலே தண்ணி நிற்குது. அந்த இடத்த சொல்கிறேன் நான். எங்கேண்டு விருதோட வட்டாரம் 601 கீழே புழுதிவயல் பிரதேசத்தில் ஜிஎஸ் கிராம சேவகர், அவருடைய பேர் வந்து முசாஃபிர், அவர் ஒரு முஸ்லீம். அதே நேரம் அங்கே இருக்கிற டிஎஸ் அவரோட பேர் முந்தல் ஜிஎஸ் அவரோட பேர் வந்து இமேஷா பெரேரா. வெக்கமையா அவங்க உங்கள்ட்ட கேட்குற ஒரு 25,000 காசு 2 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் என்று போயிருக்கிற நேரத்தில் அந்த முஸ்லீம் மக்கள் இந்த என்பிபி பிச்சைக்கார அரசாங்கத்திட்ட கேட்கறது ஒரு 25,000 காசு. தெற்குல 75,000 50,000 கொடுக்குறீங்க. தண்ட சொந்த இனத்துக்கு எனக்கு விளங்கையில இவர் 5 நேரம் தொழுறாராண்டு. தண்ட சொந்த இனத்துக்கு எனக்கு ஒரு முஸ்லீம் நண்பர்கள் எடுத்து கவலைப்பட்டாளுகிறார்கள். தம்பி நீ ஒரு தமிழன், உன்னை நான் என்னுடைய புத்தகத்தில் என்ன கூட விமர்சிக்கிறது முஸ்லீம்கள். ஆனால் இன்றைக்கும் நான் கிடைச்ச 7 நிமிஷத்தில் காலமாக கிடைச்ச 5 நிமிஷத்தில் முல்லைத்தீவு
තව විනාඩි 2යි. நன்றி. கிடைச்ச அந்த 5 நிமிடங்களையும் நான் வடக்கு மாநிலத்தில் எத்தனையோ விடயங்கள் கதைக்கிற இருக்கிறது. ஆனால் நாங்கள் இன்றைக்கோ ஒரு நாள் ஒரு முஸ்லிம் சமூகத்துக்கு துரோகம் செய்திருக்கிறோம் என்று என்னுடைய மனச்சாட்சி, இது என்னுடைய தனிப்பட்ட ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய மனச்சாட்சி சொல்லுகிறது, விளவிட்டிருக்கிறோம் என்று. அதனால தான் இன்றைக்கும் தந்திருக்க 7 நிமிடத்தில் கதைக்கிறேன். அதை விட அறுவை காடு எனக்கு விளக்க அந்த முஸ்லிம் ஃபைசர் மந்திரத்துமா நிற்கிறார் தெரியல. தண்டை இனத்துக்கு கொண்டு கொழும்புல சேரிக்கிற குப்பையை கொட்டுறாங்க. வெக்கமே இல்லையா? எவ்வளவு பெரிய போய் உங்களுக்கு 5 வருஷம் தான் பாராளுமன்றம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. முஸ்லிம் ஜனம் ஒரு வாக்கு போடாது. இன்றைய கூட கண்ணு கேட்கிறார் இல்ல அப்பன் எல்லா இடம் கொடுத்தாச்சு. எனக்கு வீடியோவை அனுப்புறாங்க. தாங்கள் போய் காத்திருங்க. அதில் இவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் தன்னுடைய பிரேசப உறுப்பினர் அவர் பேர் ஃபெரோஸ் கான் அனுப்பி என்பிபிக்கு சப்போர்ட் பண்ற குடும்பங்களுக்கு மட்டும் தான் 25,000 ரூபாய் கொடுத்திருக்கார். வெக்கமா இல்லையா? உங்களை நினைக்கவே வெக்கமா இருக்கு. அதை விட எங்கட ரஜீவன் போன்றாங்க சொல்லணும், இன துரோகிகள் அல்ல. பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் போன்றார்கள் இனத்துரோகிகள் அல்ல, கோடாலி காம்புகளும் அல்ல. இவர் எங்களுடைய ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினரோட போய் நின்ற படம் இது. அதுக்கு பிறகு இவர் எங்கட சுமந்திரனோட போய் நின்ற படம் இது. எங்களை பொறுத்தவரை இந்த அரசியலுக்கு ஆடி வந்து நக்ராக்கள் நாங்கள் இல்லை. நான் தமிழன், நான் சுவாதீனமாக இந்த பாராளுமன்றம் வந்து ரஜீவன் போன்றார்கள் வெக்கப்பட ஒண்ணும். மதில் பாஞ்சு போய் தோசை சாப்பிட்டு அடுத்த போன் களவு எடுத்து கள்ளன். உங்கள்ட என்பிபியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வழக்கு போடப்பட்டிருக்கிறது போன் கள்ளன். இப்படியானவர்கள் தான் வடக்கு மாநிலத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க. அதை நான் டிசிசி மீட்டிங்ல இந்த தூசண வார்த்தை கதைக்கல. நான் இங்க வந்து இந்த பாராளுமன்றத்தில் அந்த தூசண வார்த்தை கதைத்ததை தான் முறைப்பட்டிருக்கேன். ஆனால் எங்களால் அதை பற்றி கதைக்கலும். என்ன வெக்கம் என்றால் வழிவடக்கு காணி விடி பற்றி ஒரு வசனம் கதைக்கலாது. இந்த செம்மறி என்று சொன்னா செம்மறி ஆடு வாயால கதைக்கலும் தப்பற விசாய் செம்மறி ஆடு வாயால கதைக்கலும் அந்த செம்மறி ஆடு எனக்கு சொல்ல அர்ச்சுனா என்ன செம்மறி என்று சொல்லாத, இந்த செம்மறி என்று சொல்லாத, எனக்கு ஒரிஜினல் செம்மறி எனக்கு வலிக்குது. செம்மறியை விட கேவலமான ஒரு கூட்டம் வழிவடக்கு காணிகளை பற்றி விதிக்கிறார். தப்புறதாக வழிவடக்கு காணி விடுவிப்பு பற்றி கதைக்கலாது, தையட்டி பட்சரை பற்றி கதைக்கலாது, மக்களுடைய காணிகள் ஆமிகார் பிடிச்சி வச்சிருக்காங்க அதை பற்றி கதைக்கலாது, அந்த 169 மில்லியன் இண்டோ ஸ்டேடியம் அதை பற்றி கதைக்கலாது. பெரிய ஜென்டில்மேன் மாதிரி வசனங்கள் பாவிக்க நான் சொல்றார். நான் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்தது தோசை சாப்பிட இல்லை, அது உங்களுடைய பிரதமர் என்று சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம். பிரதமரும் கல்வி அமைச்சருமான கருணி அமரசூரியவுக்கு எதிரான அவதூறு பிரச்சாரத்தை எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடுமையாக சாடியுள்ளார். சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பிரதமர் மற்றும் அவரது கட்சியின் முன்னணி உறுப்பினர் என்ற வகையில் மட்டுமல்லாமல் கல்வி அமைச்சர் என்ற முறையிலும் கருணி அமரசூரியவுடன் தனக்கு அவரது கட்சியான தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணிக்கும் சில கடுமையான கொள்கை வேறுபாடுகள் இருப்பதாக ஒப்புக்கொண்டார். அவருக்கு எதிராக நடத்தப்படும் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத மற்றும் கண்டிக்கத்தக்க அவதூறு பிரச்சாரத்துடன் நாங்கள் நிச்சயமாக எங்களை இணைத்துக் கொள்ளவில்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். பிரதமரும் கல்வி அமைச்சருமான கருணி அமரசூரிய அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் கல்வி அமைச்சினால் தயாரிக்கப்பட்ட தரம் 6 ஆங்கில தொகுதியில் பொருத்தமற்ற வலைத்தளம் சேர்க்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் மீது அவதூறு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு சிலாவத்தியைச் சேர்ந்த சிறுமி டினோஜாவின் மரணம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா நாடாளுமன்றத்தில் சுகாதார அமைச்சரிடம் பல கேள்விகளை எழுப்பியிருந்தார். நாடாளுமன்றத்தில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் நேரத்தில் இன்று உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்டிருந்தார். தமிழ் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சுகாதார அமைச்சர் அவர்களே, முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் உணவு ஒவ்வாமை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 12 வயதான சிறுமி உயிரிழந்தது தொடர்பான 27/2 பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்ட பகுதியினூடாக கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் முன்வைக்கப்படும் வினாக்கள். முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் வசித்து வந்த 12 வயதுடைய குகணேசன் டினோஜா என்ற குழந்தை அண்மைய நாட்களில் உயிரிழந்த விடயம் பொதுமக்கள் அறிந்தது. இந்த கொலைக்கான நியாயமான விசாரணை கேட்டு முல்லைத்தீவு பொதுமக்கள் வைத்தியசாலைக்கு முன்னால் ஆர்ப்பாட்டங்களை செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த விடயம் தொடர்பாக முல்லைத்தீவு பொதுமக்கள் சார்பாக பின்வரும் வினாக்களை எழுப்ப விரும்புகிறேன். முதலாவது கேள்வி, மேற்படி சிறுமி முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட திகதியும் நேரத்தையும் குறிப்பிட முடியுமா? இரண்டாவது, மேற்படி சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது வெளிநோயாளர் பிரிவில் பார்வையிட்ட வைத்தியரின் பெயர் என்ன? அவர் குறித்த சிறுமியை பார்வையிட்ட பின்னர் குழந்தைகள் பிரிவிற்கு மாற்றம் செய்த நேரம் என்ன? மூன்றாவது கேள்வி, மேற்படி வைத்தியசாலையில் குழந்தைகள் தொடர்பாக சிறப்பு வைத்திய நிபுணர் கன்சல்டன்ட் வேலை ஆற்றுகின்றாரா? ஆமனில் அவருடைய பெயர் என்ன? நான்காவது கேள்வி,
சிறப்பு வைத்திய நிபுணர் ஒருவர் இல்லை என்றால் இந்த வைத்தியசாலையில் குழந்தைகள் தொடர்பாக இருக்கின்ற சேவையில் மூத்த வைத்திய அதிகாரியின் பெயர் என்ன, அவர் அன்றைய தினம் கடமையில் இருந்தாரா? சீனியர் எம்மோகன ஆகன்னே. 5வது கேள்வி, மேற்படி வைத்தியசாலை எந்த பிரிவு வைத்தியசாலைக்கு அடங்குகிறது? மேற்படி வைத்தியசாலையில் வைத்திய அத்தியட்சகரின் பெயர் என்ன, அவருடைய வதிவிடம் எது? 6வது கேள்வி, இந்த வைத்தியசாலையில் கடைசியாக காடர் டிவிஷன் செய்யப்பட்ட அறிக்கையின்படி வேலை செய்ய வேண்டிய வைத்தியர்கள் எத்தனை பேர், வேலை செய்ய வேண்டிய சிறப்பு வைத்தியர்கள் எத்தனை பேர், ஆனால் தற்போது இருக்கின்ற நிலைமை என்ன? 7வது, மேற்படி வைத்தியசாலை அத்தியட்சகர் சம்பவம் நடந்த தினமன்று வைத்தியசாலையில் இருக்கவில்லை எனவும் அன்றைய தினம் கொழும்பில் இருந்ததாகவும் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக தாங்கள் அறிந்திருக்கிறீர்களா? 8வது கேள்வி, குழந்தைகளுடைய பிரிவுக்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்தையும் அதன் பின்னர் வைத்திய அதிகாரி அந்த குழந்தையை பார்வையிட்ட நேரத்தையும் சொல்ல முடியுமா? 9வது கேள்வி, குழந்தையை பார்வையிட்ட போது உணவு ஒவ்வாமை அறிகுறிகள் இருந்ததா? அவ்வாறு இருந்ததாயின் அந்த குழந்தைக்கு வழங்கப்பட்ட சிகிச்சையை சபைக்கு தெரிவிக்க முடியுமா? 10வது கேள்வி, அந்த குழந்தைக்கு வழங்கப்பட்ட மருந்து சாதாரண வைத்தியர் ஒருவரால் சிறப்பு வைத்திய நிபுணர் இல்லாத நிமிடங்களில் வழங்கக்கூடிய ஒரு மருந்தா? 11வது கேள்வி, குறித்த குழந்தைக்கு வழங்கப்பட்ட மருந்துகள் தொடர்பாக பெற்றோருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதா? அவ்வாறு வழங்கப்பட்டு இருந்தால் அவை முறையாக பிஎஸ்டியில் பதிவு செய்யப்பட்டதா? அவர்களுடைய சிக்னேச்சர் இருக்கிறதான்னு தான் கேட்கிறேன். குழந்தைகளுடைய பெற்றோர் அம்மருந்துகளுக்கான சம்மதத்தை வழங்கியிருந்தார்களா? 12வது கேள்வி, குழந்தை இறந்த பின்னர் குறித்த குழந்தையின் மரணம் தொடர்பாக பெற்றோருக்கு தெளிவுபடுத்தப்பட்டதா? 13வது கேள்வி, மேற்படி குழந்தையின் உயிரிழப்பானது மருத்துவ அசண்டை இனம் என்ற ஒரு பகுதிக்குள் அடக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆயினும் மேற்படி குழந்தையினுடைய இறப்பு தொடர்பான சம்பவத்தினை வைத்திய அத்தியட்சகர் முறையாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து போலீசாருக்கு அறிவித்தாரா? 14வது கேள்வி, மேற்படி குழந்தையின் இறப்பு தொடர்பாக தங்களுடைய அமைச்சினால் ஆரம்பிக்கப்பட்ட முதற்கட்ட விசாரணை மற்றும் அதனது அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியுமா? 15வது கேள்வி, மேற்படி குழந்தை இறந்தது தொடர்பான முதற்கட்ட விசாரணையின் போது குற்றம் அடையாளம் காணப்பட்டதா? அவ்வாறாயின் அந்த குழந்தைக்கு மருந்து வழங்கிய வைத்தியர் தற்காலிகமாக சேவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாரா? 16வது கேள்வி, மேற்படி குழந்தைக்கு மரணத்தின் பின்னரான போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டதா? அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் குறிக்கப்பட்டுள்ள இறப்புக்குரிய காரணம் என்ன? 17வது கேள்வி, மேற்படி வைத்தியரை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கையையும் பொதுமக்களை ஏமாற்ற நடவடிக்கைகளையும் வைத்தியசாலை நிர்வாகம் செய்கிறது என்ற முறைப்பாடு ஒன்றினை பொதுமக்கள் முன்வைக்கிறார்கள். அது தொடர்பாக தாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டியது என்ன? நன்றி. மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். கூடிய விரைவில் மாகாண சபைகளுக்கான தேர்தலை அரசாங்கம் நடத்த வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடாகும் என்று இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஜா தெரிவித்துள்ளார். சாரா ஜஸ்மின் விவகாரம் தொடர்பில் பத்திரிகைகளை பார்த்த விவரத்தை அறிந்து கொண்டேன். இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் நம்முடன் இந்த கலந்துரையாடலையும் நடத்தவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தேசிய பத்திரிகைகளின் ஆசிரியர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்களின் பிரதானிகளை இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஜா நேற்று கொழும்பிலுள்ள உயர்ஸ்தானிகரத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பின் போது எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதில் அளிக்கையிலேயே உயர்ஸ்தானிகர் சந்தோஜா மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் இறையாண்மைக்கு எதிராக வெனிசுவேலா ஒருபோதும் செயற்படவில்லை. ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட அரசு தலைவரை அமெரிக்கா கைது செய்துள்ளமை ஐக்கிய நாடுகள் சபையின் உடன்படிக்கை கோட்பாட்டை மீறும் செயற்பாடாகும் என அமைச்சரும் சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று வியாழக்கிழமை பாராளுமன்றத்தில் நடைபெற்ற மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் கீழான ஒழுங்கு விதிகள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலின் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது, மக்களால் ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட வெனிசுவேலா ஜனாதிபதியை அமெரிக்கா கைது செய்து நாடு கடத்தியுள்ளமை ஜனநாயக விரோத செயற்பாடாகும். கட்சி என்ற அடிப்படையில் இதனை கண்டித்து அறிக்கையிட்டுள்ளோம். 25 ஆண்டுகால ஜனநாயக ஆட்சியை முன்னிலைப்படுத்தி செயற்படும் வெனிசுவேலா பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு அமெரிக்கா வெனிசுவேலாக்கு எதிராக பொருளாதார தடை விதித்தது. 2020 தொடக்கம் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவின் தலைமைத்துவத்தில் வெனிசுவேலா முன்னேற்றம் அடைந்தது. இவரது ஆட்சியில்தான் வெனிசுவேலாவில் கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகிய சேவைகள் இலவசமாக்கப்பட்டன. நாட்டின் ஜனாதிபதி நல்லவராகவும் கெட்டவராகவும் இருக்கலாம். அவர் தொடர்பில் தீர்மானம் எடுக்கும் உரிமை அந்த நாட்டு மக்களுக்கே உண்டு.
பிற நாடுகள் வந்து உள்ளக விவகாரங்களில் தலையிட முடியாது. 1945ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டது. இதன் பின்னர்தான் செல்வந்த நாடுகள் வறிய நாடுகளை ஆக்கிரமிப்பின் கொள்கை இல்லாமல் போனது. ஐக்கிய அமெரிக்காவின் ஜனாதிபதி 31 சர்வதேச அமைப்புகளிலிருந்தும் 35 சர்வதேச திட்டங்களிலிருந்தும் விலகுவதாக குறிப்பிடுகின்றார். இந்த சர்வதேச திட்டத்தில் கொழும்பு திட்டம் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் ராஜதந்திர மட்டத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்வி மறுசீரமைப்பின் கீழ் தரம் 6 மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தில் பொருத்தமற்ற இணையதள முகவரியொன்று உள்ளடக்கப்பட்டமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் கல்வி அமைச்சரான பிரதமர் கரணி அமரசூரிய இது குறித்து நேற்று வியாழக்கிழமை அஸ்கிரிய மற்றும் மல்வத்து பீடங்களின் மகாநாயக்க தேரர்களை சந்தித்து விளக்கம் அளித்துள்ளார். எதிர்காலத்தில் பாடசாலை பாடப்புத்தகங்களை அச்சிடும் பொறுப்பு கல்வி வெளியீட்டு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்படும். குறைபாடுகள் அடையாளம் காணப்பட்ட அந்த மாதிரி பாடப்புத்தகங்கள் எந்தவொரு மாணவருக்கும் விநியோகிக்கப்படவில்லை என்பதுடன் உள்வாரி விசாரணைகள் நிறைவடையும் வரை அச்சிடப்பட்ட அனைத்து பிரதிகளும் சீல் வைக்கப்பட்டுள்ளன என்று கல்வி அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்க தேரர் வரகொட ஸ்ரீ ஞானாரத்த தேரர் மற்றும் மல்வத்து பீடத்தின் மகாநாயக்க தேரர் திப்பட்டுபாவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல தேரர் ஆகியோருக்கு பிரதமர் கரணி அமரசூரிய தரம் 6 ஆங்கில மாதிரி பாடப்புத்தகத்தின் முதலாம் அச்சு பகுதியில் ஏற்பட்ட சிக்கல்கள் குறித்து விளக்கம் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தகுதியானவர் ஒருவரை கணக்காய்வாளர் நாஜகமாக நியமிக்காமல் இருப்பதற்கு எதிராக சர்வதேச நாணய நிதியத்திடமும் உலக வங்கியிடமும் முறைப்பாடு அளிக்கவுள்ளோம். அரசியலமைப்பு பேரவையின் சிறிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதியான ஸ்ரீதரனின் செயற்பாடுகள் முறையற்றவை. இலங்கை தமிழரசு கட்சி இவ்விடயம் குறித்து விசேட கவனம் செலுத்த வேண்டும். இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடக வேளாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். கணக்காய்வாளர் நாஜகம் நியமனம் தொடர்பில் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் விசேட ஊடக சந்திப்பொன்றை நடத்தினர். எம்பிக்களான தயாசிரி ஜெயசேகர, நிசாம் காரியப்பர், திலித் ஜெயவீர, ரவி கருணாநாயக்க, ஜேசி அலவதுவல்ல, ராமநாதன் அர்ச்சனா உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். தயாசிரி ஜெயசேகர எம்பி செய்தியாளர் சந்திப்பில் மேலும் குறிப்பிடுகையில், தேசிய கணக்காய்வாளர் நாஜகம் பதவிக்கு சிறந்த ஒருவரை நியமிக்குமாறு அரசாங்கத்திடம் பலமுறை வலியுறுத்தினோம். ஆனால் இதுவரையில் தகுதியான ஒருவர் நியமிக்கப்படவில்லை. ஜனாதிபதியால் முன்வைக்கப்படும் பரிந்துரைகளை அரசியலமைப்பு பேரவை தொடர்ச்சியாக நிராகரித்து வருகிறது. கணக்காய்வாளர் நாஜகம் பதவி தொடர்ந்து வெற்றிடமாக காணப்படுவதனால் கோப்கோபா மற்றும் அரசாங்க நிதி பற்றிய குழுவின் செயற்பாடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாட்டினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஆகவே இவ்விடயம் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியமும் மற்றும் உலக வங்கியிடமும் முறைப்பாடு அளிக்க உள்ளோம். அரசியலமைப்பு பேரவையின் சிறுபான்மை கட்சிகளின் பிரதிநிதியான எஸ் ஸ்ரீதரனின் செயற்பாடுகள் கவலை அளிக்கிறது. இவர் கடந்த அரசாங்கத்திலும் இந்த அரசாங்கத்திலும் உதவிகளை பெற்றுள்ளார். இதனால் இந்த அரசாங்கம் அவரை தனக்கு தேவையான வகையில் பயன்படுத்திக் கொள்கிறது. அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினரான ஸ்ரீதரனின் செயற்பாடுகள் பிரச்சினைக்குரியதாக காணப்படுகிறது. ஆகவே இந்த விடயம் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சி உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்ன என்பது பற்றி இதுவரை வாய் திறந்து பேசவில்லை. இந்த நிலையில் தேசிய இனப்பிரச்சினைக்கு நிரந்தர அரசியல் தீர்வு காணப்படும் என்று வெளிவிவகார அமைச்சர் இப்போது கூறுவதை எப்படி நம்புவது? இவ்வாறு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளரும் அந்த கூட்டணியின் பங்காளி கட்சியான EPRLFின் தலைவருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு தமிழ் மக்களின் நீண்டகால அரசியல் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வழங்கும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்திருந்தார். தமிழ் மக்களை இந்த அரசு ஒருபோதும் ஏமாற்றாது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பில் முரசுக்கு நேற்று வழங்கிய செவ்வியின் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த அரசு இன்று வரை தமிழ் மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றவில்லை. முக்கியமான சில உறுதிமொழிகளாக கருதப்படும் காணி விடுவிப்பு, பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக நீக்கம், தேசிய இனப்பிரச்சினைக்கு உரிய தீர்வு ஆகிய உறுதிமொழிகள் இன்னமும் நிறைவேற்றப்படாமல் உள்ளன. ஜனாதிபதி என்பவர் முப்படைகளின் தளபதி. அவரால் மிக விரைவாக காணிகளை விடுவிக்க முடியும். ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் நிறைவடைந்துள்ள நிலையில் வடக்கு கிழக்கில் எவ்வளவு காணிகளை விடுவித்துள்ளார்? யாழ்ப்பாணத்தில் விரல் விட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனவா? இல்லை.
ஆகவே அவர்கள் செய்யக்கூடிய விடயங்கள் என்று சொல்லப்படுபவை கூட இன்னும் செய்யப்படவில்லை. இவ்வாறான நிலையில் தேசிய இனப்பிரச்சினைக்கு நிரந்தர அரசியல் தீர்வு காணப்படும் என்று வெளிவிவகார அமைச்சர் இப்போது கூறுவதை எப்படி நம்புவது? தேசிய இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு தொடர்பில் கடந்த ஒரு வருட காலத்தில் அவர்கள் எந்த விளக்கத்தையும் கொடுக்கவில்லை. 13வது திருத்தச் சட்டம் இல்லாமல் செய்யப்படும் என்று அவர்கள் கூறினார்கள். அப்படியாயின் அந்த இடத்துக்கு என்ன வரப்போகின்றது? எண்ணத்தை கொண்டு அதை மாற்றீடு செய்யப் போகின்றார்கள். அந்த இடத்தில் வரப்போவது சமஷ்டியா அல்லது வேறு விதமான அதிகார பகிர்வா? அதை எவ்வாறு செய்யப் போகின்றார்கள்? அவர்களது கட்சியில் இருக்கக்கூடிய செயலாளர் எல்வின் சில்வாவோ அல்லது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவோ தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்ன என்பது பற்றி இதுவரை வாய் திறந்து பேசவில்லை. இவர்களும் ஏனைய அரசுகளைப் போல் தமிழ் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே அவற்றை அவர்கள் மாற்ற வேண்டுமெனில் பல விடயங்களை அவர்கள் செய்ய வேண்டுமென அவர் குறிப்பிட்டுள்ளார். கடற்படையினரின் ஆக்கிரமிப்பில் உள்ள மன்னார் சிலாவத்துறை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முள்ளிக்குளம் கிராமத்தை விடுவித்து தமது பூர்வீக வாழ்விடங்களில் மீள்குடியமர்த்துவதற்கு காத்திருக்கும் முள்ளிக்குளம் கிராம மக்களை மீள்குடியமர்த்துவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் முள்ளிக்குளத்தில் கடற்படையின் ஆக்கிரமிப்பில் உள்ள மக்களின் காணிகளை விடுவிப்பதற்கு கடற்படை இணக்கம் தெரிவித்துள்ளது. அத்தோடு எதிர்வரும் 15ஆம் திகதி தாம் மன்னாருக்கு வருகை தரும் போது இந்த முள்ளிக்குளம் காணி விடுவிப்பு தொடர்பிலும் கலந்துரையாட உள்ளார் என ஜனாதிபதியினாலும் பதில் வழங்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டது. நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் நேற்று முன்தினம் ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் பாதுகாப்பு அமைச்சின் அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டம் இடம்பெற்றது. இந்த கூட்டத்திலேயே இவ்விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், மன்னார் சிலாவத்துறை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முள்ளிக்குளம் கிராமம் மீள்குடியமர்த்தப்பட வேண்டுமென ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளேன். அத்தோடு முள்ளிக்குளம் மக்களின் நிலைமைகள் தொடர்பிலும் இதன்போது தெளிவுபடுத்தினேன். அந்த வகையில் முள்ளிக்குளம் கிராமத்தில் வாழ்ந்த 400 வரையான குடும்பங்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு தமது சொந்த இடங்களிலிருந்து இடம்பெயர்ந்துள்ளனர் என்பதையும், அதன் பின்னர் கடந்த 2002ஆம் ஆண்டு 300 வரையான குடும்பங்கள் மீண்டும் தமது சொந்த இடங்களில் மீள்குடியேறியமையுடன் அதில் 150 வரையான குடும்பங்களுக்கு வீடுகளும் அமைத்து கொடுக்கப்பட்டிருந்தன. இவ்வாறு ஜனாதிபதியிடம் நான் தெரிவித்திருந்தேன். இதேவேளை அசாதாரண சூழ்நிலை காரணமாக மீண்டும் கடந்த 2007ஆம் ஆண்டு முள்ளிக்குளம் கிராம மக்கள் மீளவும் தமது பூர்வீக வாழ்விடத்திலிருந்து இடம்பெயர்ந்த போதிலும் இதுவரை அந்த மக்கள் மீள குடியமர்த்தப்படவில்லை என்பதையும் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தேன். இத்தகைய சூழலில் முள்ளிக்குளம் கிராம மக்கள் கிராமங்களான காயாக்குழி மற்றும் மலைக்காடு ஆகிய கிராமங்களில் பலத்த சிரமங்களுடன் வாழ்ந்து வருகின்றார்கள் என்பதையும், கடந்த 2002ஆம் ஆண்டு மீள குடியேற்றத்தின் போது முள்ளிக்குளத்தில் அந்த மக்களுக்கு அமைத்து கொடுக்கப்பட்ட வீடுகளில் தற்போது கடற்படையினரது குடும்பங்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளன என்பதையும் இக்கூட்டத்தில் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியுள்ளேன். அதேவேளை எதிர்வரும் 15ஆம் திகதி தாம் மன்னாருக்கு வருகை தர உள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவ்வாறு மன்னாருக்கு வருகை தரும் போது முள்ளிக்குளம் காணி விடுவிப்பு தொடர்பிலும் கலந்துரையாட உள்ளார் எனவும் தெரிவித்திருந்தார் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். ரத்மலானையிலிருந்து மட்டக்களப்புக்கான உள்நாட்டு விமான சேவையை மீண்டும் ஆரம்பிக்குமாறு மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்க முன்வைத்த வேண்டுகோளை ஏற்று மட்டக்களப்பு உள்நாட்டு விமான சேவையை திரும்பவும் ஆரம்பிக்க ஜனாதிபதி இணங்கியுள்ளார். சாணக்கியன் ராசமாணிக்கம் எம்பியே இந்த தகவலை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் நேற்று முன்தினம் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு மற்றும் நிதி அமைச்சுக்களின் ஆலோசனை கூட்டத்தின் போது இந்த இணக்கம் தெரிவிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை பாதுகாப்பு அமைச்சின் ஆலோசனை கூட்டத்தின் போது அண்மையில் பாலையடிவட்டை கிராமத்துக்குள் களவிஜயம் மேற்கொண்ட போது அங்குள்ள இராணுவ முகாமை அகற்ற வேண்டுமென்ற மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை முன்னிட்டு தொடர்ச்சியாக மேற்கொண்ட முயற்சிகளின் பயனாக 12 பேஜ் காணியை விடுவிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து செயற்பட சஜித் பிரேமதாசவினால் முன்மொழியப்பட்ட பிரேரணைகளுக்கு கட்சியின் செயற்குழுவில் இணக்கப்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் 8வது நிறைவேற்று தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் செவ்வாய்க்கிழமை ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூடியது. இதன்போது ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய 2 கட்சிகளுக்கிடையில் எதிர்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய முறை தொடர்பில் நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் அழைப்பின் பேரில் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு உறுப்பினர்கள் சிலர் அண்மையில் சந்தித்து கலந்துரையாட இருந்தது. அந்த கலந்துரையாடலின் போது சஜித் பிரேமதாசவினால் முன்மொழியப்பட்ட விடயங்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவிற்கு உத்தியோகபூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்டன. அதன் பிரகாரம் 2 கட்சிகளும் இணைந்து செயல்பட முன்மொழியப்பட்ட பிரேரணைகளுக்கு கட்சியின் இணக்கப்பாடு தெரிவிக்கப்பட்டது. 2 கட்சிகளிலும் ஒரே கொள்கையை பின்பற்றுகின்ற குழுக்கள் பிரதிநிதித்துவம் செய்தால் அந்த ஒற்றுமையை முன்னெடுத்து செல்வதற்காக எந்த தடைகளும் ஒருபோதும் தலைதூக்கப் போவதில்லை, தலைமைத்துவம் தொடர்பாகவும் பிரச்சனை எழப்போவதில்லை என்பதை உறுதியாக தெரிவிக்க முடியும். நாட்டின் பொருளாதார மற்றும் சமூக பிரச்சனைகளை தீர்க்க ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து செயற்படுகின்றன என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். நகர்ந்து வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வு இருவகை பாதையாக உள்ளது. இதன்படி ஒன்றில் வடக்கு மாகாணத்தில் 4 நாட்களில் 600 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை கிடைக்கும். இதனால் வெள்ளப்பெருக்கு அபாயம் ஏற்படும். மற்றையதில் மலையகத்தில் மீண்டும் நிலச்சரிவுகள் இடம்பெறும். இவ்வாறு காலநிலை அவதானிப்பாளரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புயல் துறை தலைவருமான நாகமுத்து பிரதீபராஜா எச்சரித்துள்ளார். வங்களா விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கே பொத்துவிலில் இருந்து 236 கிலோமீட்டர் தென்கிழக்கு திசையில் காணப்படும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ச்சியாக வலுப்பெற்று வருகின்றது. இது தொடர்ச்சியாக மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகின்றது. ஆரம்பத்தில் மாதிரிகளிடையே அதன் நகர்வு பாதை தொடர்பில் ஒருமித்த கருத்து காணப்பட்டது. ஆனால் தற்போது மாதிரிகள் 2 வகையான நகர்வு பாதைகளை காட்டுகின்றது. நகர்வு ஒன்று ஏற்கனவே இருந்தது போன்று இலங்கையின் கிழக்கு கரையை அண்மித்து பின்பு வடக்கு திசை நோக்கி நகர்ந்து அதன் பின்னர் எதிர்வரும் 10/1/2026 மாலையன்று மன்னார் வளைகுடா கடற்பகுதிக்குள் பிரவேசித்தல். நகர்வு 2 இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்புக்கும் அம்பாந்தோட்டைக்கும் இடையில் நிலப்பகுதிக்குள் எதிர்வரும் 9/1/2026 அன்று இரவு அல்லது 10/1/2026 அன்று அதிகாலை பிரவேசித்தல். நகர்வு ஒன்றினூடாக பயணித்தால் வடக்கு மாகாணம் கனமான 200 மில்லிமீட்டர் திரட்டிய மழைவீழ்ச்சியை பெறும். ஆனால் கிழக்கு மாகாணம் எதிர்வரும் 13/1/2026 வரை 5 நாட்கள் 350 மில்லிமீட்டரினை விட கூடுதலான திரட்டிய மழைவீழ்ச்சியை பெறும். நகர்வு 2 இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்தால் மத்திய மாகாணம், ஊவா மாகாணம் என்பன 300 மில்லிமீட்டரினை விட கூடுதலாக திரட்டிய மழை வீழ்ச்சியை பெறும். ஆனால் நகர்வு 1 விட நகர்வு 2 இலங்கைக்கு குறிப்பாக கிழக்கு, ஊவா, மத்திய, சப்ரகமுவா, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களுக்கு மீளவும் பாதிப்பை ஏற்படுத்தும். நகர்வு 2 மைய பகுதியாக மத்திய, ஊவா மற்றும் சப்ரகமுவா மாகாணங்கள் அமையும் என்பதனால் மேற்குறிப்பிட்ட மாகாணங்களில் குறிப்பாக கண்டி, மாத்தளை, நுவரெலியா, பதுளை, கேகாலை, குருநாகல் மாவட்டங்களில் நிலச்சரிவு நிகழ்வுகளுக்கான அதிகூடிய வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் இந்த நிகழ்வின் நகர்வு பற்றிய இறுதி முடிவை நாளை காலையே தீர்மானிக்க முடியும். அன்புக்குரிய மலையக உறவுகளே, நகர்வு 2 உறுதியானால் மீளவும் மலையகத்தின் பல பகுதிகள் நிலச்சரிவு அபாயத்தை எதிர்கொள்ளும். ஆகவே இது தொடர்பாக மிக மிக முன்னெச்சரிக்கையாகவும் விழிப்பாகவும் இருக்க வேண்டும். இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்பான விவரங்கள் தொடர்ச்சியாக இற்றைப்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கில் காணி விடுவிப்பு, வீதிகளை திறப்பது மற்றும் பாடசாலைகளை நடத்துவது தொடர்பில் பல்வேறு தரப்பினர் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு சாதகமான தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் இந்த முன்னெடுப்புகளை மேற்கொள்கையில் ஏற்படும் தடைகள், அதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் பற்றியும் 10வது பாராளுமன்றத்தின் பாதுகாப்பு தொடர்பான அமைச்சுசார் ஆலோசனைக்குழு கூட்டத்தில் ஆராயப்பட்டது. நேற்று முன்தினம் புதன்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கூடிய இந்த கூட்டத்தில் திருகோணமலை மனையாவளி பகுதியில் உள்ள சண்டிகுடா கடற்கரையை பொதுமக்கள் தடையின்றி பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை வழங்கவும், மீன்பிடி பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்கவும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டன. சிறுபான்மையினரின் உரிமைகள் பாதுகாப்புக்கு கூட்டு அர்ப்பணிப்பு அவசியம். வளர்ந்து வரும் நெருக்கடி நிலைகளை எதிர்கொள்ள கூட்டாக பதிலளிக்க வேண்டும். இதற்கு பிராந்திய ஒத்துழைப்பு அவசியம். வலுவான தெற்காசிய பிராந்திய ஒத்துழைப்புக்கு இந்தியா தலைமை வகிக்க வேண்டும். இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மேலும் உலகளாவிய பாதுகாப்பு முன்னேற்றங்களுக்கு மத்தியில் தெற்காசியாவின் வலுவான ஒத்துழைப்பு அவசியம். அண்மையில் இலங்கை, பங்களாதேஷ், நேபாளம் ஆகிய நாடுகளில் ஏற்பட்ட பொது அமைதியின்மையை சில தீவிரவாத சக்திகள் ஆதரித்து ஊக்குவித்துள்ளன.
இந்த நிலையில் தீவிரவாதத்தை எதிர்கொள்வதற்கும் அரசியல் வன்முறைகளை தடுப்பதற்கும் சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் கூட்டு அர்ப்பணிப்பு அவசியம். நெருக்கடி நிலைகளை எதிர்நோக்குவதற்கு கூட்டாக பதிலளிக்க வேண்டும். இதற்கு பிராந்திய ஒத்துழைப்பு அத்தியாவசியமாகும். இந்த செயற்பாடுகளுக்கு இந்தியாவின் தலைமைத்துவமானது பிராந்தியத்தின் நீண்டகால அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கு மைய புள்ளியாக அமையும் என்று நாமல் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார்.